நடந்தது என்ன திரு பிரவீன்ராஜ்? ஓகே, ஆக்சுவலி இது வந்து 2019 நடந்தது. அதாவது அந்த டைம் வந்து நானும் என் ஃபேமிலி எல்லாருமே ஒரு கொண்டோமினியம் வந்தோம். ஸோ அப்போ வந்து லைக் கிட்டத்தட்ட MCO ஸ்டார்ட் பண்ணுற டைமில் தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து வேலை முடிஞ்சு நான் வரத்துக்கே நைட்டு ஒரு 11:30 இல்லாட்டி கிட்டத்தட்ட ஒரு 12 கிட்ட ஆயிரும். அப்போ அந்த கொண்டோலம் இருக்கும்போது ஆக்சுவலி வீடு வந்து இருக்குன்னா பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்கும். நாங்கள் இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு வந்து ஒரு சைனீஸ் வீடு. ஆனால் அந்த சைனீஸ் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 years வந்து அந்த வீட்டில் ஆளே இல்லை. அந்த வீடு வந்து உண்மையில ஒரு கோசை வீடு கேரா. ஸோ நாங்கள் இருக்கும் போதே அந்த ஹவுஸ் ஓனர், நாங்கள் இருந்த வீடு ஹவுஸ் ஓனர் வந்து அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த பக்கத்து வீடு வந்து யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பெல்லோ ஏதோ அடிச்சிடாதீங்க அப்படின்னாரு. ஏன்னா அந்த வீட்டில் வந்து ரொம்ப நாள் ஆள் இல்லை, ஸோ கண்டிப்பாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஓன் கொடுத்துருக்கு. அப்போ நாங்கள் லைக் ஒரு நாள் வந்து வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது நான் என் தம்பி தங்கச்சிங்களும் வந்து என்ன பண்ணோம், சும்மா விளையாண்டுக்கிட்டு சிலப்போ பெல்லு அடிச்சுட்டோம் அந்த வீட்டு பெல்லு. அப்போ வீட்டு பெல்லு அடிக்கும் போது ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது நல்லா தெரியுது இன்னமும் ஒன்று வந்துட்டு வந்துட்டு போகுது அப்படின்னு. ஒரு வெள்ளை உருவம் நீட்டு முடியோடு வச்சுக்கிட்டு நாங்க வந்து தூங்கும் போது ரூம் கதை வந்து சாத்த மாட்டோம், ஏன்னா ரூம்ல வந்து ரொம்ப சூடா இருக்கிறதுனால. ஸோ ரூம் கதை திறந்து வச்சிருக்கும் போது லைக் அது வந்துட்டு போகுது, லைக் எங்களுக்கெல்லாம் தெரியுது அது வந்து வந்துட்டு வந்துட்டு போகுது அப்படின்னு. நாங்க வீட்டுல இருக்கோம், ஸோ எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு வீட்டுல வந்து இன்னமும் இருக்கு அப்படின்னு. அப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்க, நீங்க 3 பேர் தானே பண்ணீங்க, ஒழுங்கா போயிட்டு சாரி நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி செஞ்சிட்டோம். அப்ப மறுநாள் லைக் ஒரு 3 daysக்கு அப்புறம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்ட்டு எங்க அம்மா அந்த மாதிரி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே எல்லாம் ஸ்மூத்தா போனுச்சு. எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு, நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா நான் வந்து வீட்டுக்கு வரும்போது காலையே கழுவ மாட்டேன். எங்க அம்மா ரொம்ப ஏசுவாங்க, வெளியே போயிட்டு வந்தேன்னா வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா காலை கழுவிட்டு வா, ஒரு நேரம் போல இருக்காது அப்படின்னுவாங்க. நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். நல்ல பழக்கம். அப்ப நான் ஒரு நாள் வந்து என் கூட படிச்ச ஒரு சீனியர் அக்காவோட வீட்டுக்கு வந்து போனேன், போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தேன், அவங்களை பாத்திரமான ஆச்சு அப்படின்னு. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, டே உன்னை பத்தி ஒரு கனவு கண்டுடா, இந்த மாதிரி உன் கூட வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வந்து ஃபுல்லா அழகா சாரி எல்லாம் கட்டிட்டு முடியெல்லாம் நீட்டா வச்சிருந்துச்சு, அதாவது ஜட பண்ணி முடி நீட்டா இருந்துச்சு, தலை நிறைய பூ வச்சிருந்துச்சு, ஆனா அதுக்கு வந்து மூஞ்சி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பார்த்துட்டு கேட்டேன், என்னக்கா அப்படி சொல்றீங்க அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்க, இல்லடா அந்த மாதிரி கடை வந்துச்சு, எனக்கு கொஞ்சம் பேடா இருக்கு, எதுக்கோ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னாங்க. அப்ப அந்த டைம் விளையும் போதே கையில ஒரு சாமி கயிறு வந்து தானாவே வந்து விழுந்துருச்சு. அப்ப நான் வந்து அது ஒன்றும் இந்த கண்டுக்கல, சரி பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. அப்ப வீட்டில் இருக்கும் போது என் ரூம் வந்து ஆக்சுவலி ரொம்ப சூடா இருக்குன்னு ரூம் பக்கத்துல வந்து ஒரு ஜன்னல் இருக்கும், ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோ வந்து திறந்தா ஒரு நீட்டான மரம் இருக்கும். அந்த மரம் வந்து கணக்கா என் ரூமு கிட்ட தான் ஸ்டாப் பண்ணிருக்கோம். நாங்க இருந்த வீடு வந்து ஆக்சுவலி 12வது மாடியில இருந்தோம் கொண்டோமினியம்ல. ஸோ அந்த மரம் வந்து கணக்கா வளர்ந்து என் ரூம் விண்டோ கிட்ட தான் ஸ்டாப் பண்ணிருக்கோம். நான் வந்து கண்ணாடி திறந்தேன். ஆமா, அது வந்து ரொம்ப நீட்டு மரம் அது. அப்ப நான் கண்ணாடி திறப்பேன், பட் அந்த கண்ணாடி வந்து சாத்த முடியாது, டோட்டலாவே ஸ்டக் ஆயிருச்சு. மெயின்டெனன்ஸ் கிட்ட சொல்லி விண்டோல ரிப்பேர் பண்ண சொன்னா அவங்களாலேயும் ஒண்ணுமே பண்ண முடியல. நானும் சரிட்டு பரவாயில்ல விட்டுருங்க, ரூம் வேற சூடா இருக்கு, ஜில் ஜில்னு காத்து வரும், ஸோ அதிலே படுத்து தூங்கிடலாம் அப்படின்ட்டு நானும் அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டேன். ஆக்சுவலி அந்த டே வந்து ராத்திரி வந்து நானே என் தம்பி தங்கச்சி நாங்க வந்து 3 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு லேட்டா தான் படுத்து தூங்கணும். அது வந்து என்னாச்சுன்னு தெரியல, கணக்கா நாங்க 3 பேர் வந்து பிளான் பண்ணி எங்க ரூம்லயே படுத்து தூங்கிடுச்சு. அப்படியே நாங்க பேசிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டோம். அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது கணக்கா விடிய காலையில வந்து மணி ஒரு 3:30 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி வந்து அலறுது பயங்கரமா, ஐயோ இன்னமும் இருக்கு, வெளியாவங்க ரூம் போட்டு வெளியாவங்கன்னு. நானு அப்பதான் தூங்கி எந்திரிக்கிறேன், பார்த்தா ரூம்ல யாருமே இல்ல. என் தங்கச்சி விரும்ப வெளிக்கணும்னு கத்திக்கிட்டு இருக்கு, அண்ணன் விரும்பு வாங்க வெளியே அப்படின்னு. அப்ப நான் கேட்கறேன் என்ன அது அப்படின்னு, நீங்க முதல்ல வெளியே வாங்க அப்படின்னுச்சு. நேரம் என்ன பண்ணோம், நாங்க 3 பேரும் வந்து எங்க அம்மா ரூமுக்கு ஓடி போயிட்டோம். அப்புறம் எங்க அம்மா ரூம்ல வந்துட்டு சொல்லுது, படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏஞ்சி பார்த்தேன், ஏதோ ஒரு உருவம் வந்து சேலை கட்டிட்டு நீட்டா முடிய வச்சுட்டு அப்படியே அண்ணன் கிட்ட அப்படியே மதிங்கிட்ட வருது, அதுக்கு மூஞ்சியே இல்லை அப்படின்னு சொன்னிச்சு. அப்புறம் கத்துனோடனே அது லைக் ரூமுக்கு வெளியாகி வந்து என்ன வெளியாக சொன்னிச்சு.
அந்த டைம் வந்து நான் கேட்டேன், நீ ஏன் என்ன விளையா சொன்ன அப்படின்னு. ஐயோ நான் கத்தணும்னா அது வந்து உங்க பின்னாடிதான் ஒளிஞ்சி இருந்துச்சு, அது உங்களை தொட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கா என்ன சொல்ற நீ அப்படின்ட்டு நாங்க என்ன பண்ணோம், டக்குன்னு அம்மா ரூமுக்கு போயிட்டு அம்மாட்ட சொல்லி அம்மா சொன்னாங்க, ரூமுக்கு போகாதீங்க, நீங்க எல்லாம் இன்னைக்கு இங்கேயே படுத்துங்க, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் எழுந்துச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என் தங்கச்சி படுத்துங்கிடுமா, அதனால தூங்க முடியல. அது வந்து அழுதுகிட்டு இருக்கு. ஐயோ முடியல, எனக்கு அழுகுற சத்தம் கேட்குது, அது சிரிக்குது, அழுகுது, என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ரூமுக்கு அப்புறம் சாத்திட்டு அந்த ராத்திரி வந்து யாருக்குமே தூக்கமே இல்லை. நானும் அந்த ரூமுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அந்த ரூமை எட்டியே பார்க்கவே இல்லை நானு. நான் எதுவாக இருந்தாலும் அம்மா நான் வந்து உங்க ரூம்லயே குளிச்சுக்கிறேன், சட்ட துணியில மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு தான் போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு பார்த்தாங்க, யாரோ ஒரு பச்சிக்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவர் வந்து ரொம்ப வயசான ஆளா இருந்தாரு. அப்ப பச்சி என்ன சொன்னாரு நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திரு பிரவீன் ராஜ் 2019 அவருடைய காண்டோமினியமில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. இவங்க வீடு பக்கத்தில் வந்து ஒரு வீடு ஒரு 7 வருஷமாக வந்து யாரும் இல்லாத கோசமான ஒரு வீடு. ஸோ ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அந்த வீடு ரொம்ப நாளாக யாரும் இல்லாதனால என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது, அதனால தயவுசெய்து அங்கே போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பெல் எதுவும் அடிச்சிடாதீங்கன்ட்டுன்னு. இப்படியே இருக்கையில் இவர் வந்து பிரவீன் ராஜ் விளையாட்டுத்தனமாக தங்கச்சிங்களோட போயிட்டு பெல்லை தட்டிட்டு வந்துட்டார். அந்த டேயில் தூங்கும் பொழுது ஏதோ ஒரு வெள்ளை உருவத்தை பார்த்துருக்காங்க, நீட்டு முடியோட ஒரு வெள்ளை உருவத்தை பார்த்து பயந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்களாம் தானே போய் விளையாட்டுக்கு இந்த மாதிரி ஆரம்பிச்சிங்க, நீங்களாம் போய் சாரி சொல்லுங்கள் அந்த வீட்டுக்கு போய் அப்படின்னு. ஸோ இவங்களும் போயிட்டு சாரிலாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி வந்து ஒரு நாள் அலறி இருக்காங்க, ஐயோ வீட்டில் ஒரு உருவம் இருக்கிறத பார்த்துருக்காங்க, ஒரு பெண்மணி புடவை கட்டி நீண்ட கூந்தல் ஆனால் முகம் இல்லாத ஒரு உருவம். இதை பார்த்து பயந்து அதுக்கப்புறம் ஒரு பட்சியை பார்க்க போயிருக்கீங்க. என்ன நடந்துச்சு திரு பிரவீன்ராஜ்? ஓகே, அந்த பட்சியை போய் பார்க்கும்போது அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, லைக் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க, அம்மா இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி நடந்துச்சு, தங்கச்சி வந்து இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்காங்க கூட இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொல்லும் போது அந்த பச்சி என்ன சொன்னார்னா, லைக் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா அது வந்து உன் கூட தான் இருந்திருக்குது, ஆனா அது வந்து உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன ஒரு சிச்சுவேஷன் கிட்ட வந்துருச்சுன்னா, லைக் என்னை வந்து எங்கேயோ கூட்டிட்டு போகுது, ஆனா வீட்டுல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் தேடினாலும் யார் கணக்கும் பட மாட்டேன் அந்த மாதிரி சொன்னாரு. இது வந்து நான் டிவியில பார்த்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு எபிசோட் வர, அது வந்து என்னன்னா அந்த பேய் வந்து அந்த பையனை வந்து கபட்டுள்ளுக்கு அடைச்சி வச்சிரும், ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் தேடுவாங்க, ஆனா அந்த பையன் வந்து கிடைக்கவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்பதான் சொன்னாரு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கனி அந்த மாதிரிலாம் கொடுத்து என்ன குளிக்க சொன்னாரு. தென் குளிச்சு முடிச்சிட்ட பிறகு டச்சூட்டி இப்போ வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அந்த மாதிரி. ஸோ கேட்கும் போதுதான் அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து வெளியில வந்து பூனியான் அப்படின்னு சொன்னாரு. பூனியான்னு சொன்னோன்னா லைக் எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இது இப்படி சொல்றாரு அப்படின்னு. அப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க, இன்னும் கால் கலாம உள்ளவா தேவையாது, பையன் வேற எல்லாத்துலயும் விளையாட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதோட திருந்தினதுதான். அதாவது அதுக்கப்புறம் எங்க வெளியே போனாலும் கால் கலவும் வீட்டு வழிக்கே போற மாட்டேன். அதுக்கப்புறம் தான் நானும் யோசிச்சேன், எப்படி இவங்களோட என்னோட சீனியர் அக்கா போயிட்டு பார்த்தேன்னு சொன்னல, அவங்களுக்கும் கனவுல வந்து அதேதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நைட்டு வந்து ரூமுக்கு வந்தது அதே உருவம், என் தங்கச்சி சொன்னது எக்ஸாக்டா அதே உருவம். தலையில் நல்ல மல்லிகைப்பூ வச்சு முடி நீட்டா புடவெல்லாம் கட்டி, ஆனா மூஞ்சி வந்து இல்லவே இல்லை. ஓகே, சோ இந்த ஓராங் பூனியான் வந்து எப்படி உங்க வாழ்க்கையில சிசாட் ஆனாங்க? அதுதான் எனக்கும் தெரியல. ஏன்னா மேபி நான்
பைக்லயே போயிட்டு போயிட்டு வரதுனால எங்கேயோ ஒரு இடத்துல வந்திருக்கலாம், எனக்கே அறியாம இருந்திருக்கலாம். ஏன்னா நான் வந்து ரொம்ப வந்து ரூம்லயே தான் இருப்பேன், நான் ரூம் விட்டு வெளியாகவே மாட்டேன். அந்த ரூம்ல ஒரு இருந்துகிட்டே போனே பார்த்துக்கிட்டு இருப்பேன். என் தம்பி தங்கச்சிலேயே வாங்க டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாதான் நான் வெளியே வர வரைக்கும் ரூம்லயே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் தெளிஞ்சு ஓகே ரூம்ல எல்லாம் இல்லை, நான் வந்து ரொம்ப ஹால்லே தான் உட்காந்துருப்பேன். தூங்கும் போது தான் ரூமுக்கு போயிட்டு தூங்குவேன் அந்த மாதிரி. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு அந்த orang புனியானை பத்தி பேசியிருக்கீங்க. திருப்பியும் நியூட்டன்ல வராம தான் சரி. ஐயோ வரவே கூடாது, கை எடுத்து கும்பிட்டு வேண்டியதான். இன்னைக்கு தூங்கும்போது பக்கத்துல பெட்ல பாருங்க, பக்கத்துலயே இருக்கானு. மர்மதேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் டேவ், என்னதான் நடந்தது? ஓகே அக்கா, ஸோ நான் வந்து ஒரு 18-year-old ஸ்டூடெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருந்தேன். ஓகே, ஸோ நான் அந்த ஹாஸ்டல் பேர் சொல்ல விரும்பல, பிகாஸ் ஐ வாண்ட் டு ஹைட் த ஐடென்டிட்டி ஆஃப் த ஹாஸ்டல். ஸோ என்ன நடந்ததுன்னா, ஒரு நைட் வந்துட்டு எவ்ரி ஒன் வாஸ் ஸ்லீப்பிங். ஸோ திடீர்னு வந்துட்டு தூரத்துல வந்து யாரோ வந்து என்னோட பேரு டேவ்னு அப்படி மெதுவா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ சின்ஸ் இட்ஸ் அ ஹாஸ்டல், நான் நினைச்சேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து யாரோ என்னை கூப்பிடுறாங்க போலுக்குன்னு சொல்லிட்டு நானும் சரி எந்திரிச்சு கட்டில் தூங்கிட்டு இருந்தேன். எந்திரிச்சு போய் நடந்தபடியே கடைசி வரைக்கும் போயிட்டேன். பட் எல்லாருமே தூங்கி இருந்தாங்க. அப்புறம் என்ன இருந்துச்சுன்னா, திடீர்னு வந்து கண்ணாடியில வந்துட்டாக்கா ஒரு ஃபேஸ், அதாவது ஒரு ஃபேஸ் மாதிரி அந்த கண்ணாடி சைட்ல இருந்து அப்படி எட்டி பார்த்துச்சு என்ன. ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னா, முடி வந்து வெரி லாங் பிளாக் ஹேர் அண்ட் அவங்கள பார்க்க வந்து பொந்தி மாதிரி இருந்தாங்க. பொந்தியானா? எஸ், பொந்தியானா. ஸோ அவங்கள மாதிரி அப்படியே பார்த்துட்டு ஒரு ஈவி ஸ்மைல் சிரிச்சுட்டு திருப்பி பூந்துட்டாங்க, அதாவது திருப்பியும் ஒளிஞ்சிட்டாங்க. ஸோ இது ஒரு 2-3 டைம்ஸ் வந்தாங்க வெளியே. அப்போ எனக்கு ரொம்ப பயம் வந்துட்டு நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுப்பி விட்டேன், தூங்கினவங்க எல்லாம் எழுப்பி விட்டேன். எந்திரிங்க, எனக்கு யாரோ கச்சரை பண்றான்னு. அப்புறம் வந்து எல்லாம் ஏஞ்சிட்டோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன் டு யூ, பிகாஸ் எனக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சாக்கா. வேர்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே எல்லாம் கேட்டாங்க என்ன ஆச்சு. நான் சொன்னேன், இல்ல அங்க பாரு, அங்க ஒரு லேடி நிக்குதுன்னு. திடீர்னு ஒரு அலறல் சத்தம், ஒரு ஸ்கிரீமிங் சத்தம். என்னதுன்னு பார்த்தா, கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு ஸ்மால் கேர்ள், ஒரு வயசு ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும், அப்படிதான் அந்த கதை என்கிட்ட சொன்னாங்க. ஒரு 4-5 year old கேர்ள், பாடி வந்து ஃபேஸிங் நம்மள, ஆனா தலை கை கால் எல்லாம் தெபாலையா சொல்லிட்டு அந்த தாங்கா மேல ஏறுதான், அதுவும் சிரிச்சுக்கிட்டு, அதுவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு. சோ அத பார்த்த என்னோட ஃப்ரெண்ட் வந்து கத்தி அங்கே மயக்கம் போட்டு அவனுக்கு ரசோன்னு சொல்லுவாங்கல்ல, ரசோ பண்ணிருச்சு. ஆனா அது வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல தானே நடந்துச்சு. ஆமா, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் முன்னுக்கு வந்து ஒரு தாங்கா இருக்கும்க்கா. அந்த பிகாஸ் எங்க ஹாஸ்டல் வந்து டபுள் ஸ்டோரி, மேலயும் போலாம் கீழேயும் இறங்கலாம். சோ இது அந்த தாங்கால. சோ நாங்க வந்து ராத்திரி வந்து வெளியாகும் போது ஹாஸ்டல் விட்டு அது வந்து we can see கேர்ள்ஸ் ஹாஸ்டல் முன்னுக்கு இருக்கு, பக்கத்துலயே வந்து Form 5 பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கும். சோ பார்க்கும் போதும் இந்த பையன் வந்து இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல பார்த்து பயந்துட்டான். சோ பயந்து ரசோ பண்ணி மயங்கி உளுந்து அப்புறம் உஸ்தாத்லாம் கூப்பிட்டு வந்து ஊபாட் பண்ணிட்டோம். ஊபாட் பண்ணிட்டு உஸ்தாத் சொன்னாங்க, ரொம்ப நைட்ல வெளியாவாதீங்க, பிகாஸ் அத நடமாட்டம் ரொம்ப இருக்கும். ஆனா ஹாஸ்டல் பாய்ஸ் தெரியும், கேட்காதுங்க. சோ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் வந்து எல்லாரும் சொன்னோம், ஓகே வாங்க ஸ்பிரிட் ஆஃப் த காயின் விளையாடலாம். தெரியும் தப்புதான், ஆனா வாங்க விளையாடலான்னு. சோ ஆக்சுவலி அந்த ஐடியா இனிஷியேட் பண்ணது நானா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணிச்சிங்க.
நாட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஐடியா. ஆமா. அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த பாட் ஒய்யா பாட் வந்துட்டு ஆன்லைன்ல இருந்து வாங்கிட்டு வந்து சேர்ந்துச்சு. ஸோ என்ன நடந்துச்சுனாக்கா, அந்த நீங்க ஏற்கனவே ஒரு பொந்தியானா பாத்தீங்கன்னு சொன்னீங்க, பார்த்து அரண்டு இதெல்லாம் நடந்துமா நீங்களாம் வந்து அந்த கேம் விளையாடுறதுக்கு, ஸ்பிரிட் ஆஃப் தி காயின் விளையாடுறதுக்கு சம்மதிச்சீங்க? எஸ் அக்கா, பிகாஸ் எங்களுக்கு ஈகரா இருந்துச்சு, ஏன் வந்து அது இங்க இருக்கு, ஏன் வந்து அது நம்மள கச்சரை பண்ணுதுன்னு. சரி, ஆனா அது பொந்தியானான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னாக்கா, பிகாஸ் நான் என் மலே ஃப்ரெண்ட்ஸ் கேட்டேன் ஒரு பொந்தியானோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும். ஸோ அவங்க சொல்லும் போதும் இட்ஸ் எக்ஸாக்ட்லி மேட்சிங் த இமேஜ் தட் ஐ saw at the window. என்ன சொன்னாங்க அவங்க? என்ன சொன்னாங்கன்னா, நீட்ட அது லாங் ஹேர் இருக்கும், அதுக்கு அதோட ஃபேஸ் வந்து பேர்ன் ஃபேஸ் மாதிரி கொஞ்சம் இருக்கும். பட் அதோட ஸ்மைல், அதோட பல்லு எல்லாம் வந்து அப்படி தாஜாமா அப்படி பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கும், அரண்டு போற மாதிரி இருக்கும் பார்க்க. ஆனா ஒரு விஷயம் பதிவு பண்ணிடும், அதை நான் பார்த்துட்டோன்னு அப்படி மாதிரி நடுங்கிருச்சு. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சதும் அந்த உருவம் இல்ல அங்க, அந்த உருவம் அங்க இல்ல. பிகாஸ் அது எப்படின்னாக்கா, அது பத்தி வந்து பாத்துச்சுல, அப்படியே கண்ணோட இருந்து அப்படியே எட்டி பாத்துச்சுல. நல்லதான் எழுப்பி விட்டோம்னா அப்படியே அது காணா போயிருச்சு. சரி, ஓகே. ஸ்பிரிட் ஆஃப் தி காயின் விளையாடும் போது என்ன நடந்துச்சுன்றத பாட்டுக்கு பிறகு நம்ம பேசலாம். ஓகே காஷு. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். மர்ம தேசத்தில் டேவ் அவருக்கு ஹாஸ்டல்ல நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காரு. இவர் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ வந்து டேவ் டேவ் அப்படின்னு கூப்பிட்ட குரல் ஏஞ்சி பார்த்துருக்கிறாரு. எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் கண்ணாடியிலேருந்து ஒரு உருவம், ஒரு பெண் உருவம், நீண்ட முடி, முகம் பார்க்க கொஞ்சம் பயங்கரமா பார்த்து எட்டி பார்த்து சிரிச்சிருக்காங்க. இதை இவர் பார்த்து பயந்து அலறி இருக்கிறவங்களெல்லாம் எழுப்பி, அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல பார்த்தா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கிட்டேருந்து ஒரு பெரிய சத்தம். அங்க ஒரு 4 வயசு பொண்ணு வந்து தாங்கப்படி ஏறிட்டு இருக்கு. அதுவும் உடம்பு வந்து நார்த்னா தலை வந்து சவுத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு, அதாவது பலிவா. ஸோ இதை பார்த்து ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுந்து, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சில வாரங்களுக்கு பிறகு ஸ்பிரிட் ஆஃப் தி காயின் விளையாடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. சரி, இங்க நிறைய நடமாட்டம் இருக்கே, என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், இங்க உள்ள ஆத்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. சொல்லுங்க டேவ், அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன ஆச்சுன்னா, நான் and another 5 of us 5 பேர் டோட்டலா 6 பேர் விளையாண்டோம் இந்த கேமை. பட் நாங்க என்ன கொஞ்சம் வெப்சைட்ல படிச்சோம்னா, இந்த கேம் விளையாடுறதுக்கு ஆட் நம்பர்ஸா இருக்கணும், ஈவன் நம்பர்ஸா இருக்க கூடாதுன்னு. பட் நம்ம என்ன நினைச்சோம், சரி நம்ம ஒரு ஃபன்காக தான் ட்ரை பண்றோம் சொல்லிட்டு 6 பேர் வச்சு விளையாண்டோம். என்னன்னாக்கா, அவங்க மெயினா வந்து பொந்தி தான். பிகாஸ் நீங்க யாருன்னு கேட்கும் போது அது PONTIANAK நவுந்துச்சு. நீங்க கேட்கும் போது என்ன மலையாள கேட்டீங்களா, இங்கிலீஷ்ல கேட்டீங்களா? மலையாள கேட்டோம். கமு சியாப்பான்னு கேட்டோம். சோ என் ஃப்ரெண்ட் தான் முதல்ல இனிஷியேட் பண்ணாங்க. சோ அவர் எப்படி சொன்னாருன்னா, கமி menjemput spirit yang tengah ada dekat sini சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து தெரியாம இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஏன் மலையாள பேசுனீங்க? ஏன்னாக்கா, பிகாஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து மலேஸ், ஒரு 2-3 இந்தியன்ஸ் தான் இருப்போம். சோ அது தமிழ் பேசினா தமிழ ரெஸ்பாண்ட் பண்ணாது போலுக்கு. சோ மலையிலே பேசி பார்ப்போம். பிகாஸ் அந்த இடம் வந்து எல்லாம் வந்து மலேஸ் தான் இருப்பாங்க. சோ ஒரு மலே பேயா இருக்குமா அந்த ஒரு சஸ்பிஷியஸ்னஸ்ல தான் வந்து நாங்க மலையில பேசணும். eventually we got a response. மலாய் ஸ்கூல் ஆமா நினைக்கிறேன். சோ என்ன ஆச்சுனாக்கா, சோ அது பேரு சொன்னிச்சு. and வந்து நாங்க கேக்குறோம், நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்கன்னு. அது வந்து என்ன சொன்னிச்சுன்னா, இது வந்து ஏன் இடம், ini tempat saya-ன்னு போட்டு. அப்புறம் நாங்க பயந்துட்டோம், என்ன ini tempat saya, macam நாங்க திருப்பி கேக்குறோம், how long, berapa tahun kamu ada dekat sini ni, ini tempat saya. அதே ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. சோ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்துட்டு ஓகே உண்மையில அவங்க தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். பிகாஸ் நான் என்ன கேள்வி கேட்டோம்னா, பரீட்சை ரிசல்ட் எப்படி இருக்க போகுது, பரீட்சை ஒழுங்கா செய்ய போறேன்னா என்னோட எப்படி ஆன்சர் கொடுப்பியா, லைக் நாங்க ஒரு சும்மா ஒரு ஜோக்கா கேட்டுட்டு இருந்தோம்.
6 பேர்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, என்ன பெரிய ஒய்ஜா போர்ட் கேம் நீங்களா நவுத்துறீங்க, ஐ நோ யூ ஆல் ஆர் மூவிங் திஸ், என்னதுன்னு சொல்லிட்டு பாய் சொல்லாமலே கையை எடுத்துட்டாங்க வெளியே. ஸோ எடுத்துட்டோன்னு ஐ ஸ்வேர் டு காட் அக்கா, அவன் கையை எடுத்த அந்த நெக்ஸ்ட் மினிட் லைட் எல்லாம் போம்னு அப்படியே அமைஞ்சிருச்சு. பிகாஸ் நாங்க வந்துட்டு ஹாஸ்டல் லைட்லாம் விட்டுட்டு ஒரு ஸ்டடி ஏரியா ஒண்டி தான், அங்கதான் எல்லாம் விளாண்டோம். அதாவது 6 of us அண்ட் லைட் வந்து 2 lights திறந்தோம் அண்ட் ஒரு கேண்டில் ஏற்றி வச்சிருந்தோம். லைட்ஸ் அப்படியே அமைஞ்சிருச்சு, கேண்டில் ஒண்டி தான் எரியுது அண்ட் 6 people சுத்தி உட்காந்துருக்கோம். 1 of him வெளியாயிட்டான். ஆனா எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஸ்டில் 6 people இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் அந்த காயின்ஸ்ல 6 விரல் இருக்கு. அப்புறம் வந்துட்டு என் கூட்டாளி சொன்னா, அவன் இங்கதான் இருக்கான். அப்புறம் இல்ல அவன் இப்பதான் ஏஞ்சி போனான், இல்ல அவன் இங்கதான் இருக்கான், அப்புறம் 6 வேலை இருக்குன்னு. அப்புறம்க்கா அப்படி சொல்லிட்டு நாங்க எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டா இருக்கோம். மூச்சு விடுற சத்தம், அப்படியே ஹெவியான மூச்சு விடுற சத்தம் அப்படியே கேக்குது எங்க பக்கத்துல. அப்புறம் என்ன செஞ்சோம், எல்லாம் வந்து ஓகே பாய் நாங்க போறோம் பாய் சொல்லிட்டு அந்த ரூமான ஒரு இருக்கும், அந்த ரூமாக்கு அந்த காயின்ஸ் நவுத்திட்டு எல்லாம் வெளியாயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பாய்னு சொல்லாத பையன் அந்த ஃபர்ஸ்ட் என்ஜி போனானே, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை உடஞ்சி விரல் எல்லாம் உடஞ்சி இப்ப வந்து he cannot move his fingers. அந்த விபத்து வந்து அந்த நைட்லயே நடந்துச்சா? விபத்து வந்து அந்த நைட்லயே நடக்கல, ஒரு few weeks அப்புறம். பிகாஸ் நாங்க லீவுக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பையன் வந்துட்டு ஆக்சுவலி என்ன இவனோட ஸ்டோரி என்ன சொன்னான்னா, இவன் வந்து ரோட்ல வந்து he went to buy சாப்பாடு வாங்க போயிட்டு இருக்கும் போதும் ஒரு மரத்துல இருந்து ஒரு வெள்ளை துணி அப்படியே அவன் முகத்தை மூடுனுச்சான். ஸோ அவன் எங்க போறதுன்னு தெரியாம டிவைடர் இடிச்சு, ஆனா அந்த இடிச்சது வந்து he felt like அவன் போய் ஒரு கல்லுல இடிக்கிற மாதிரி இருந்துச்சா. அப்புறம் வந்துட்டு விரல எல்லாம் உடஞ்சிருச்சுலாக்கா. சோ அதான் நாங்க சொன்னோம் அவன்கிட்ட, நீ பாய் சொல்லிட்டு வெளியா இருக்கணும், பாய் சொல்லிட்டு வெளியாகாதனால அவனுக்கு இந்த கான்சிக்வன்சஸ் இப்படின்னு. ஆனா அந்த துணி வந்து அந்த விபத்து இடத்துல இருந்துச்சா இல்லையா? ஒரு மேல ஏதோ ஒரு துணி இல்லக்கா, ஒண்ணுமே இல்ல. அவன் ஆக்சிடென்ட் ஆயிட்டு he black out. ஏஞ்சி பார்க்கும் போதும் he was in the hospital. ஆளுங்களை கேட்கும் போதும் இவன் ஓட்டிட்டு இருந்தானா திடீர்னு போய் இடிச்சுட்டானா. so it seems like there's nothing, இவனே ஹெலுசினேட் பண்ணி போய் இடிச்சுட்டான் மாதிரி. அப்புறம் வந்துட்டு பட் தென் ஹிஸ் ஹவுஸ்லயும் சில நடமாட்டம் he can feel. அதாவது வந்துட்டு அவங்க அக்கா குரல் யாரும் அவங்க கிட்ட பேசுவாங்க, இவனும் ரெஸ்பாண்ட் பண்ணுவானா, பார்த்தா அவங்க அக்கா வீட்டுல இருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா குரல்லே வந்து இவனை கூப்பிடும், கீழே வா. இவன் மேல, இவன் டபுள் ஸ்டோரி வீடு, இவன் மேல உட்காந்துருப்பான், கீழே வான்னு கூப்பிடும். இவன் போக மாட்டான், பிகாஸ் இவனுக்கு தெரியும் அவங்க அம்மா வெளியாயிட்டாங்கன்னு. அதுதான்க்கா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்பிரிட் ஆஃப் த காயின் விளையாடாதீங்க. நீங்க கேட்கல அந்த முத்தியானா கிட்ட, நீ எப்படி இங்க வந்த, சரி இதான் உன் இடம்னாக்கா வேற இன்னும் அந்த டீடைல்ஸ் எதுவும் கேட்டீங்களா? ஆக்சுவலி கலெக்ட் பண்ணணும் அவங்க யாரு. சோ அவங்க பொந்தியானா சொன்னாங்க, அவங்க எத்தனை காலமா இங்க இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இது டெம்பர் சாயான்னு சொன்னாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து she said that இவங்க more than 500 years இங்கேயே தான் இருக்காங்க, எங்கேயோ போகாம இங்கேயே தான் இருக்காங்களாம். ஸோ திடீர்னு ஒரு ஸ்கூல் அங்க வந்ததுல ஷீதா சுகா அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனாலதான் வந்து எவ்ரி இயர் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். பிரச்சனைனா வாட் ஐ மீன் இஸ் லைக் பேய் பிடிக்கிறது, பேய் பார்த்தா அலறது. அங்க வந்து கேட்டோம், நீயா வந்து ஐ மீன் பர்சனலா நான் கேட்டேன், நீயா வந்து என்ன வந்து கங்கு பண்ற? ஸோ அவங்க என்ன ரீசன் கொடுத்தாங்கன்னா, லெம்மா ஹாத்தி, எனக்கு நான் வந்து ரொம்ப வீக்கான ஒரு பையன், ஸோ ஐம் வெரி லெம்மான்னு சொல்லிட்டு தான் எனக்கு கங்கு பண்றேன். ஸோ நாங்களும் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டோம். பிகாஸ் எங்க தப்பு, நாங்க தானே அவங்கள கூப்பிட்டோம் எல்லாம் சொல்லிட்டு நாங்களும் மன்னிப்பு கேட்டோம். ஸோ அந்த மன்னிப்பு கேட்டு அவங்க எங்களை மன்னிக்கிறாங்கன்னா அந்த சிக்னல் தான் she black out the lights over there. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.